ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது நான் உங்கள் டிகே. இது நம்ம சேனல். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நம்ம இந்தியா தற்போது தேர்தலை எதிர்கொள்ளுதுங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம எந்த மாற்றத்தை பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியாவில் எப்படி இருந்த தேர்தல் முறை இப்போ இப்படி மாறிட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பல ஆண்டுகள் பின்னோக்கி போகணுங்க. வாங்க போகலாம். இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த நிலையில் ஆதிக்க நாடுகளின் காலனி ஆட்சிகள் எல்லாம் தகர்த்தப்பட்டு அடிமைப்பட்டு கிடந்த ஒவ்வொரு நாடாக அரசியல் விடுதலை பெற தொடங்குச்சுங்க. அப்படி விடுதலை பெற்ற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் பல ஜனநாயக நாடுகளாக மாற தவறிடுச்சு. சில நாடுகள் ஜனநாயக நாடாக உருவானா கூட காலப்போக்கில் அந்த நாடுகளில் ஜனநாயகம் பலவீனம் அடைஞ்சு சர்வாதிகாரம், உள்நாட்டு போர் போன்ற பல பிரச்சனைகள் தலை தூக்கி அந்த நாடுகள் எல்லாம் அந்த ஜனநாயகத்தை இழந்துருச்சுங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வேற யாரும் இல்லைங்க, நம்ம இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் இலங்கையை கூட சொல்லலாங்க. ஜனநாயகத்தோட தன்மையிலும் தரத்திலும் பல ஏற்ற இறக்கங்கள் விமர்சனங்கள் தோன்றினாலும் சுமார் 77 ஆண்டுகளாக அசைக்க முடியாத ஜனநாயக நாடாக நீடிக்குதுங்க நம்ம இந்தியா. நம்ம இந்தியாவில் இதுவரை 17 முறை மக்களவைத் தேர்தல்கள் ஜனநாயக ரீதியிலும் அமைதியான முறையிலும் நடந்து முடிச்சிருக்குங்க. இந்த ஆண்டு 18வது மக்களவைத் தேர்தலும் ஜனநாயக ரீதியில் தாங்க நடக்க இருக்கு. வாங்க மக்களே, நம்ம இந்தியாவில் முதல் மக்களவைத் தேர்தல் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுங்க. இதற்கு முந்தைய நாளான ஜனவரி 25 அன்னைக்கு தான் அரசியலமைப்பு சட்டத்தின் 324வது பிரிவின் கீழே இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. அந்த ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி முதல் தேர்தல் ஆணையராக சுகுமார் சென் நியமிக்கப்பட்டாருங்க. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை தருவது குறித்து பல தலைவர்களுக்குள்ள தடுமாற்றமும் பயமும் இருந்துச்சுங்க. ஏன்னா அப்போது இந்திய மக்கள் தொகையில் 12% பேர் மட்டும்தாங்க எழுத்தறிவு பெற்றவர்களாகவும் படிப்பறிவு பெற்றவர்களாகவும் இருந்தாங்க. பெரும்பான்மை மக்கள் வறுமையில் தாங்க இருந்தாங்க. இவர்களால் யோசனை செஞ்சு பொறுப்போட வாக்களிக்க முடியுமா, அந்த முடிவு ஜனநாயக முயற்சிக்கு வெற்றி தேடி தருமா என்பதே அவங்களுக்கு மிகப்பெரிய பயமாக இருந்துச்சுங்க. முதல் முறையாக ஜாதி மத பாலின சமத்துவ அந்தஸ்து இந்த மாதிரி எந்த பேதமும் இல்லாமல் 21 வயசு நிரம்பிய அனைத்து இந்திய குடிமக்களும் அரசை தேர்ந்தெடுக்கும் வாக்குரிமை கிடைச்சிதுங்க. இந்திய குடியரசின் முதல் நாடாளுமன்ற தேர்தல் 1951-52ஆம் ஆண்டுகளில் நடைபெற்றுச்சு. இத்தேர்தல் 1950ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி 1952ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் வரைக்கும் 68 கட்டங்களாக நடந்துச்சுங்க. ஜனவரி மாதத்தில் இமாச்சல பிரதேசில் கடும் பனிப்பொழிவும் பல இடங்களில் அணுக முடியாத சூழ்நிலையும் ஏற்படுங்கிறதுனால அந்த மாகாணத்தில் மட்டும் வாக்குப்பதிவு 1951ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரை பல கட்டங்களாக நடந்துச்சுங்க. இதை அடுத்து தாங்க வாக்குப்பதிவு 1952 ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை 17 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றுச்சுங்க. முதல் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் நாடு முழுவதும் 17.32 கோடி வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்திருக்காங்க. அவர்களில் 44.87% பேர் மட்டும்தாங்க வாக்களிச்சிருக்காங்க. திருவிதாங்கூரில் அதிகபட்சமாக 71% பேர் வாக்களிச்சிருக்காங்க. இமாச்சல பிரதேசத்தில் தான் மிக குறைந்தபட்சமாக 25.32% வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. நம்ம சென்னையில் 56.33% வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. எழுத்தறிவு குறைந்த எளிய மக்கள் பங்கேற்ற தேர்தல் இது என்பதால் முதல் தேர்தலில் வாக்களிக்கும் முறை கொஞ்சம் வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருந்துச்சுங்க. எப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் வேட்பாளருக்கும் தனித்தனி சின்னம் பொறிக்கப்பட்ட தனி வாக்குப்பெட்டிகள் வாக்குச்சாவடியில் வைக்கப்பட்டிருக்குங்க. வாக்குச்சீட்டை பெற்றுக்கொண்ட வாக்காளர்கள் அதனை மடித்து தாங்கள் விரும்பும் கட்சியோட அந்த பெட்டிலேயே அதை செலுத்தலாமுங்க. இந்த மாதிரி நடைமுறையில் இருந்துச்சு. எல்லா கட்சி சின்னங்களும் பொறிக்கப்பட்ட ஒரே வாக்குச்சீட்டு முறை பிற்காலத்தில் தாங்க கொண்டு வரப்பட்டுச்சு. அதன் பிறகு வந்ததே நம்ம இப்போ தற்போது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மின்னணு வாக்கு இயந்திரங்கள். லட்சக்கணக்கான சீட்டுகளை அச்சிட்டு அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்து சென்று அதை பாதுகாப்பாக சேமித்து வைக்கிறது என்பது நமது தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்ததுங்க. முந்தைய காகித சீட்டு அமைப்பை ஒப்பிட்டு பார்க்கையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்களிக்க ஆகக்கூடிய நேரமும் மற்றும் முடிவை தெரிவிக்கக்கூடிய நேரமும் நமக்கு ரொம்ப குறைவாக இருந்துச்சுங்க. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பற்றது என்று நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் பல இருந்துச்சுங்க. பிறகு டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் இந்திய உச்சநீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டுகளை புறந்தள்ளிருச்சு. இருப்பினும் அது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மாற்றங்களை பல கொண்டு வரதுக்கு வலியுறுத்துச்சுங்க. மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து வந்த கோரிக்கையின் காரணமாகவும் தேர்தல் ஆணையமானது விவிபேட் அப்படிங்கிற ஒரு புது அமைப்பை அறிமுகப்படுத்துச்சுங்க. இதன் மூலியமா ஒரு வாக்காளரானவர் தான் வாக்களித்த நபருக்கு தான் தன்னோட வாக்கு விழுந்திருக்கா என்பதை தெரிஞ்சுக்கலாங்க. பார்த்தீங்களா மக்களே, எப்படி இருந்து நம்ம தேர்தல் முறை எப்படி படிப்படியாக மாறி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா மக்களே. எப்படி மாறினா என்னங்க, நம்ம ஜனநாயக நாட்டில் நம்ம ஜனநாயக கடமை வாக்களிப்பது தாங்க. அதனால் அனைத்து மக்களும் இந்த தேர்தலில் தவறாமல் வாக்களித்து நம்ம இந்திய ஜனநாயகத்தை மேலும் உன்னதமான ஜனநாயகம் என்பதை இந்த உலக நாடுக்கு தெரியப்படுத்தணும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிகே. நன்றி, வணக்கம்.